Good morning students, I am MRK. Today 10th maths class, chapter 1 relation and functions, exercise 1.1. நம்ம பார்க்குறது important sum 5 mark only. ஓகே, இதில் என்ன கொஸ்டினில் given கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு. செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்கு. given அப்படின்றத ஃபஸ்ட் ரைட் பண்ணிடுங்க. given ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், given ஏன்ற செட்டு கொடுத்துருக்கு. அதில் x belongs to whole number கொடுத்துருக்கு. whole number means W starting with 0. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. நெக்ஸ்ட்டு நேச்சுரல் நம்பர் அப்படின்றது வந்து ஸ்டார்டிங் வித் 1. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே குட். அப்போ இந்த இதில் வந்து 2 விட சிறியது அப்படின்னு அர்த்தம். 2 விட சிறுசு அப்படின்னா 0 1 ஹோல் நம்பர்னால. அப்போ ஏன்ற செட்டு வந்து ஒன்று 0, இன்னொன்று வந்து 1 அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து பின்ற செட்டு, நெக்ஸ்ட்டு பின்ற செட்டு 2 3 4 அப்படின்னு அர்த்தம். சின்ற செட்டு 3,5 அப்படின்றது அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ப்ராக்கெட்டில் ஏ யூனியன் பி இருக்குது. ப்ராக்கெட்டில் ஏ யூனியன் பி இருக்குது. இந்த இருக்குது பாரு, ஃபஸ்ட்டு ஏ யூனியன் பி இருக்குது. அதை ஃபைன் பண்ணையில் ஃபஸ்ட்டு ஏ எழுதிட்டு 0,1, நெக்ஸ்ட்டு யூனியன் பி எழுதுகிறேன் 2 3 4. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏ யூனியன் பி கண்டுபிடிச்சோம்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். 0 1 2 3 4. குட்ஸ். நெக்ஸ்ட் அதோட சியை கிராஸ் பண்ணியிருக்கு. அப்போ ஏ யூனியன் பி கிராஸ் சி. அப்போ ஏ யூனியன் பி செட்டு வந்து 0,1, 2, 3 4 கிராஸ் சி என்ன கொடுத்துருக்கு 3,5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரைட். நம்ம வந்து பேர் பண்ண போகிறேன். கிராஸ் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ன்றது வந்து பேர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள நம்பர் எடுத்து அங்கேயே பேர் ஒன்று பண்ணணும். அப்போ 0 எடுத்து 3யோட பேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 0 எடுத்து 5யோட பேர் பண்ணிட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 1 எடுத்து 3யோட பேர் பண்ணுறேன். 1 எடுத்து 5யோட பேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 2 எடுத்து 3யோட பேர் பண்ணுறேன். 2 எடுத்து 5யோட பேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 3 எடுத்து 3யோட பேர் பண்ணுறேன். 3யோட 5 பேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 4 எடுத்து 3யோட பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு 4 எடுத்து 5, பேர் ரெண்டையும் செட் ப்ராக்கெட்டு க்ளோஸ் பண்ணிடு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது கொஸ்டின், இது given 1 அப்படின்னு நேம் கொடுத்துருங்க. நேம் 1 அப்படின்னு நேம் 1ன்னு கொடுத்துருங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேம் 1 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நேம் 1ன்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கு, ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாரு. ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் ஏ கிராஸ் சி. ஏன்றது 0,1 கிராஸ் சின்றது 3,5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிராஸ் பண்ணையில் 0,3 ஒரு பேர், 0,5 ஒரு பேர், 1,3 ஒரு பேர், 1,5 ஒரு பேர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், க்ளோஸ் ப்ராக்கெட் செட் ப்ராக்கெட்டில். அடுத்து பி கிராஸ் சி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். பி எழுதுகிற 2 3 4 கிராஸ் சி வந்து 3,5. அப்போ பேர் பண்ணையில் 2,3 அடுத்து 2,5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 3,3 அடுத்து 3,5. நெக்ஸ்ட்டு 4,3 நெக்ஸ்ட்டு 4,5. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், க்ளோஸ் ப்ராக்கெட். நெக்ஸ்ட்டு ஏ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்துக்கோம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சியவும் பி கிராஸ் சியவும் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பண்ணியிருக்கு, சேர்த்துருக்கு, ரெண்டையும் ஜாயின் பண்ணியிருக்கு, யூனியன். அப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சியில் உள்ள செட்டில் உள்ள எலமெண்ட்டை அப்படியே எழுதணும். அது சேர்த்து எழுதிக்கிறணும் உள்ள. 2 3 இருக்குது, இதில் எழுதையில சேர்த்து இது ரெண்டையும் சேர்த்து எழுதல. இங்கே இது ஃபுல்லாக வர்ற மாதிரி பாரு. 0 0 5 1 3 1 5 வந்துடும். 2 3 2 5 3 3 3 5 4 3 வந்துடும். அப்போ ரெண்டே ஃபஸ்ட்டு இந்த செட்டு எழுதுகிறேன். ஏ கிராஸ் சி எழுதையில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் 0,3 0,5 1,3
1,5 2,3 செகண்ட் சேர்த்து எழுதுறேன் அப்படியே ஜாயின் பண்ணி 2,5 3,3 3,5 நெக்ஸ்ட்டு 4,3 4,5 ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் க்ளோஸ் ப்ராக்கெட் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இது செகண்ட் ஒன் இப்போ ரெண்டும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது அப்போ இங்கே எழுதிக்க ஃப்ரம் 1 and 2 1,2 LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு எழுதலாம். இல்லைன்னா கொஸ்டின் எடுத்து எழுதணும். என்ன எழுதணும் அப்படின்னா A யூனியன் B கிராஸ் C ஈக்குவல் டு A கிராஸ் C யூனியன் B கிராஸ் C. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதான்னு பார்த்துக்க. குட் சம் 5 மார்க்ஸ் சம் ஈஸி. தேங்க்யூ.